ಅಂದಿರೋಣ ಇದು ನಾನು கிருங்கம்பாக்கம் அம்பேத்கர் மதுரவாயல் குழுக்கள் போட போறாங்கன்னா 40 வயசுக்கு கொஞ்சம் சீக்கிரமா மேல ஸ்டேஜுக்கு வந்துருங்க. யாரா இருக்கீங்களா இல்லையா? இல்லைன்னா யாரா ஸ்டேஜுக்கு வந்து சொல்லிட்டு போங்க. இல்லைன்னா நாங்க வந்து டீம் இல்ல தான் நாங்க நினைச்சுப்போம். குழுக்கள் போட போறாங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. என்னுடைய அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். 40 வயது மேற்பட்டவர்கள் விளையாடக்கூடிய கபடி விளையாட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் துவங்கினால் இந்த கபடி விளையாட்டு போட்டி நடுவர் ஜெய் செல்வங்க பார்க்கும்போது கருப்போலை திரைப்படத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நினைவுகள் உருவாக்குகிறது. அவருடைய கை கோர்த்து அன்புகளை விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் நட்புகள், அதுக்கு தான் 40 வயது கொண்ட ஒரு விளையாட்டு போட்டி. அதற்கு அடுத்தாப்போல் ஏபிஜே அப்துல் கலாம் மணப்பாக்கம் அணியினரும் சுந்தர் பிரதர் சாமாபுரம் தாங்கள் அணிகளை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். ஆர்எம்எஸ் கபடி அணியின் விளையாட்டு வீரர் நவீன் தலைமையில் 2வது விளையாட்டு மைதானத்தை நீங்கள் சீர் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கட்டளையிடவில்லை, அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். 2வது விளையாட்டு மைதானம் தம்பி என்ட்ரி பண்றீங்க, வரலன்னா கேன்சல் பண்றோம். திருநீர்மலை
ஆர்எம்எஸ் ராமாவரம். அதுக்குள்ள பார்ப்பதற்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் உருவாக்குகிறது. மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உருவாகிறது. காரணம் பிஎம்எஸ் அணியை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் ஒருவரான காவல்துறையை சேர்ந்த அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் சிவராமன் அவர்களும் இந்த கபடி விளையாட்டு போட்டியில் பங்கேற்க உள்ளார்கள். அவர்களுக்கு ஆர்எம்எஸ் கபடி அணி சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெய் பவானி அணியை சேர்ந்த 40 வயதிற்கு மேற்பட்டு விளையாடக்கூடிய விளையாட்டு அணி ஜெய் பவானி அணியை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் கேப்டன் ஆர்டி பிரதர்ஸ் ராமாபுரம் அணியினரும் அம்பேத்கர் டி ராமாபுரம் அணியினரும் தங்கள் அணியை தயார் செய்து கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கின்றார்கள். இவர்களை தொடர்ந்து சிட்டி போலீஸ் சென்னை கபடி அணியினரும் எம்எஸ்சி மேட்டுக்குப்பம் அணியினரும் தங்கள் அணிகளை தயார் செய்து கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவர்களை தொடர்ந்து ராஜாஜி சின்ன போரூர் அணியினரும் சின்ன நீலாங்கரை கபடி அணியினரும் தங்கள் அணிகளை தயார் செய்து கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏனென்றால் நாங்கள் கால அட்டவணைகளை கொடுத்து விட்டோம். திடீரென்று அழைப்பு கொடுத்தால் நான் எப்படி உடனே இறங்க வேண்டும் என்பதை தங்களுடைய கேள்விக்கு நாங்கள் முன்னெச்சரிக்கையாக அறிவித்து விட்டோம். ஆகவே நாங்கள் அறிவித்த அணிகள் உடனுக்குடன் களத்தில் இறங்க வேண்டும் என்பதை நாங்கள் விளையாட்டு மைதானங்கள் இருந்தால் மட்டுமே நாம் சிறப்பான முறையிலே கபடி நடத்த முடியும் என்பதை கருத்தில் கொண்டு இரண்டாவது விளையாட்டு மையத்தை ஆர்எம்எஸ் கபடி அணியின் சார்ந்த விளையாட்டு வீரர் நவீன் தலைமையில் தங்களுடைய அணிகளை நண்பர்களை அழைத்து இரண்டாவது விளையாட்டு மையத்தை சீர் செய்ய வேண்டும்.
Ada